நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே ஆட்டு எருவையும் கார்டன் சாயிலையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். 3 மந்த்ஸ் கழிச்சு அவங்க வீட்ல இப்போ ரீசென்ட்டா ரோஜா செடியும், ஜாஸ்மினும் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால ஆட்டு எருலேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகி செடிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க மிக்ஸ் பண்ணி அப்படிங்கிறதுனா ஆல்ரெடி கொஞ்சம் டீகம்போஸ் ஆகிருக்கும். ஸோ ஹீட் வந்து அதிகமாக வெளியே வரதுக்கு வாய்ப்பில்லை, கம்மியாக தான் வரும். பட் இருந்தாலும் செடி ட்ரை ஆகாமல் எப்படி பாதுகாத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி டெய்லியும் அந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. அண்ட் செகண்ட் மல்ச்சிங், அந்த வேர் பகுதியிலலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா காய்ந்த இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வேர் சுற்றி ஃபுல்லாக போட்டுக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா வெயில் அதிகமாக செடிக்கு படாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம க்ரீன் டெரஸ்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன உரம் போட்டாலும் லைக் இந்த மாதிரி பவுடர் பண்ணி போடுறோம் அப்படின்னா ஒரு பங்கு போடுறீங்க அப்படின்னா 3லேருந்து 4 பங்கு மண் கலந்து அதுக்கப்புறமா நீங்கள் செடி வேர் பகுதியில் நம்ம போடலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், செடி வந்து கருவிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது ஆட்டு எரு உரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், நன்றி.